கெமிஸ்ட்ரி அப்படின்னு வாங்க தெரியுமா, ஒரு ஹீரோவுக்கும் ஒரு ஹீரோயினுக்கும் நல்ல கெமிஸ்ட்ரி, இப்படி பண்ணோன்னு தப்பா நினைச்சாதீங்க. ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி யாருக்கு வந்து ஒர்க் அவுட் ஆச்சு, அப்படியே பார்க்கும்போது இவங்க ரியல் கப்புள் மாதிரி இருக்காங்க அப்படின்லாம் சொன்னது யாரை பார்த்து அப்படின்னு வந்து நாங்கள் கேட்டிருந்தோம். அதுக்கு ரசிகர்கள் சொன்ன வாக்கின் அடிப்படையில் இந்த டாப் 5 நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த பட்டியலில் 5வது இடத்தை பிடிக்கிற ஜோடி யார் அப்படின்னா ராம். டாம் எங்க ராம் அப்படின்னு இவங்க அழுது கேட்கும் போது அப்படியே ரசிகர்கள்லாம் அழுதுட்டாங்க. இந்த பக்கம் அவர் கழுத்துல கத்தி வச்சுக்கிட்டு கரகரன்னு அறுத்துக்கிற மாதிரிலாம் நடிச்சிருந்தாரு. பயங்கரமான கப்பலா இருக்காங்களே அப்படின்னு ரசிகர்கள் ஃபீல் பண்ணதுல இந்த பட்டியலில் இவங்களுக்கு 5வது இடம் கிடைக்குது. இந்த பட்டியல்ல 5வது இடத்தை பிடிக்கிறாங்க தனுஷும் ஸ்ருதி ஹாசனும். 2 பேரும் சேர்ந்து 3 அப்படின்ற ஒரே திரைப்படத்தில் தான் நடிச்சாங்க அப்படின்னாலும் இந்த படத்துல 2 பேருக்கும் இடையிலான கெமிஸ்ட்ரி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ரசிகர்கள் மத்தியில பெரிய வரவேற்பை பெற்றது. பள்ளிக்கு செல்லும் பதின்ம பருவம், காதல்ல கசிந்துருகிற கல்லூரி பருவம், கல்யாணத்துக்கு பிறகு இருக்க ஊழல்னு 3 விதமான பரிமாணங்கள்லயுமே 2 பேரும் சேர்ந்து நடிப்புல பின்னி எடுத்திருந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் காதலர்கள் பலருடைய அபிமான திரைப்படமா 3 இருக்கிறதால இந்த ஜோடிக்கு இந்த பட்டியல்ல 5வது இடம். இந்த பட்டியல்ல 4வது இடத்தை பிடிக்கிற ஜோடி பாத்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது ஊருக்குள்ள நிறைய பேர் நம்பிட்டாங்க, இவங்க தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்ட்டு. ஆனா அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா கல்யாணம்லாம் பண்ணிக்கல, அவருக்கு தனியா கல்யாணம் ஆயிடுச்சு. இன்னும் ஹீரோயின் கல்யாணம் பண்ணிக்காம தான் இருக்காங்க. ஹீரோ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா கூட சேர்ந்து நடிச்சாங்க. ஏன்பா இப்படி விசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். பாருங்க யாருனே அவங்க. இந்த பட்டியல்ல 4வது இடத்தை பிடிக்கிறாங்க கார்த்தி தமன்னா. கார்த்தியும் தமன்னாவும் இணைஞ்சு நடிச்சிருந்த பையா திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில பெரிய வரவேற்பு பெற்றது. 2 பேரும் ஒரே கார்ல பயணிக்கிற மாதிரி திரைக்கதை அமைக்கப்பட்டிருந்ததால இந்த படத்துல இவங்க 2 பேத்துக்கும் இடையிலான கெமிஸ்ட்ரி ரொம்பவே முக்கியமானதா பார்க்கப்பட்டது. நெருக்கமான காதல் காட்சிகள் இல்லைனாலும் கண்களாலேயே இவங்க காதல பகிர்ந்துகிட்டது பெரும்பாலான ரசிகர்கள் மத்தியில வரவேற்பு பெற்றது. இதையடுத்து இவங்க மீண்டும் இணைஞ்சு நடிச்ச சிறுத்தை திரைப்படமும் ரசிகர்கள் மத்தியில பெரிய வரவேற்பு பெற்றது. காமெடி திரைப்படம் அப்படின்றதுனால காதல் காட்சிகளுக்கு முக்கியத்துவம் இல்லைனாலும் இருக்கக்கூடிய காட்சிகள்ல காமெடியோட சேர்த்து காதலையும் ரொம்ப அழகா பரிமாறி இருப்பாங்க இந்த ஜோடி. இருவரும் அடுத்தடுத்த படங்கள்ல தொடர்ந்து நடிச்சதாலையும் இவங்களுடைய கெமிஸ்ட்ரி தென்னிந்தியா முழுவதும் பேசப்பட்டதாலையும் 2 பேரும் திருமணம் செஞ்சுக்க போறாங்க அப்படின்ற வரைக்கும் செய்திகள் பரவியது. திரையை தாண்டி நிஜ வாழ்க்கையிலையும் திருமணம் வரைக்கும் பேசப்பட்ட இந்த ஜோடிக்கு இந்த பட்டியல்ல 4வது இடம். இந்த பட்டியல்ல 3வது இடத்தை பிடிக்கிற ஜோடி பாத்தீங்க அப்படின்னா ஹீரோ வந்து ஹீரோயின் ஓப்பனாவே சொல்லிட்டாரு, எனக்கு சத்தியமா அவங்களை எப்படி கரெக்ட் பண்றதுன்னு தெரியலங்க அப்படின்ட்டு. இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா ஹீரோயின் போடா போ, உனக்குன்னு வாக்கியா வரப்பில்ல தேன்மொழி கனிமொழி எவ்வளவு தெரியவா, அவளை தேடி தேடி லவ் பண்ணு அப்படின்னு அழுதுகிட்டே ஏர்போர்ட்ல சொல்லி கடைசியா கட்டி பிடிச்சுக்குவாங்க. இந்த ஜோடிக்கு தான் இந்த பட்டியல்ல 3வது இடம் கிடைச்சிருக்கு. இந்த பட்டியல்ல 3வது இடத்தை பிடிக்கிறாங்க ஆர்யா நயன்தாரா. இவங்க 2 பேரும் முதல்ல இணைஞ்சு நடிச்ச பாஸ் என்கிற பாஸ்கரன் திரைப்படம் கமர்ஷியலா மிகப்பெரிய வெற்றி பெற்றது. இந்த திரைப்படத்துல நயன்தாரா கிட்ட காதல சொல்ல ஆர்யா தடுமாறக்கூடிய காட்சிகள் ரசிகர்கள் மத்தியில பெரிய வரவேற்பு பெற்றது. இந்த திரைப்படத்துக்கு பிறகு ஆர்யாவும் நயன்தாராவும் காதலிக்கிறதா பரவலா தமிழ் சினிமா முழுக்க பேசப்பட்டது. இந்த சூழ்நிலையில ராஜாராணி திரைப்படத்துல ஆர்யா நயன்தாரா மீண்டும் இணைஞ்சு நடிச்சாங்க. ராஜாராணி திரைப்படத்துல கல்யாணத்துக்கு பிறகான காதல ரொம்ப அழகா கண்களாலேயே பகிர்ந்திருப்பாங்க இந்த ஜோடி. ஒவ்வொரு முறையும் 2 பேரும் காதல் சொல்ல வரதும் அதை பரஸ்பரம் புரிஞ்சுக்காம ஒவ்வொரு சூழல்லையும் ஊழல் அதிகமாகிறதும் 2 பேரும் கணவன் மனைவியாவே இந்த படம் முழுக்க வாழ்ந்திருப்பாங்க. அடுத்தடுத்த படம் மூலமா கெமிஸ்ட்ரியில ஹிட் அடிச்ச இந்த ஜோடிக்கு இந்த பட்டியல்ல 3வது இடம். இந்த பட்டியல்ல 2வது இடத்தை பிடிக்கிற ஜோடி பாத்தீங்க அப்படின்னா இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா படம் ஹிட். அது அவங்க கெமிஸ்ட்ரியா இல்ல அவங்க 2 பேருக்கு இருக்கக்கூடிய ராசியான்னு தெரியாது. சேர்ந்து நடிச்ச எல்லா படங்களும் ஓரளவுக்கு வெற்றி படங்கள் அமைஞ்சது. இதனால 2 பேரும் லவ் பண்றாங்களோ அப்படின்னு நிறைய பேர் டவுட்லாம் பட்டாங்க. அந்த ஜோடிக்கு தான் இந்த பட்டியல்ல 2வது இடத்தை கொடுத்திருக்காங்க. இந்த பட்டியல்ல 2வது இடத்தை பிடிக்கிறாங்க விஜய் த்ரிஷா. தமிழ் சினிமாவுடைய மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் கமர்ஷியல் ஜோடி அப்படின்னு இவங்களை சொல்லலாம். இவங்க 2 பேரும் முதல் முறையா இணைஞ்சு நடிச்ச கில்லி திரைப்படம் தமிழ் சினிமாவுடைய எவர் கிரீன் ஹிட் பட்டியல்ல இடம் பிடிச்சது. மீண்டும் இவங்க ஜோடி சேர்ந்த திருப்பாச்சி திரைப்படமும் வெற்றி பெற விஜயுடைய ராசியான நடிகை அப்படின்ற பெயரை பெற்றாங்க த்ரிஷா. அடுத்தடுத்து இவங்க நடிச்ச ஆதி, குருவி ஆகிய திரைப்படங்களும் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றது. இன்றைய தேதி வரைக்குமே விஜய்க்கு ஏற்ற ஜோடி அப்படின்னா த்ரிஷாவை ரசிகர்கள் சொல்றதால இந்த பட்டியல்ல இந்த ஜோடிக்கு 2வது இடம். இந்த பட்டியல்ல முதலிடத்தை பிடிக்கக்கூடிய ஜோடி யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க திரையில மட்டும் நல்ல ஜோடி இல்ல, நிஜ வாழ்க்கையிலும் நல்ல ஜோடி அப்படின்றத நிரூபிச்சாங்க. 2 பேரும் சேர்ந்து எக்கச்சக்கமான படங்கள் நடிச்சாங்க. இந்த படங்களுடைய வெற்றியும் இவங்களுடைய கெமிஸ்ட்ரியும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிக்க வச்சுச்சு. கல்யாணம் பண்ணி அவங்க வாழ்க்கையை வெற்றிகரமாக நடத்திட்டு இருக்கக்கூடிய இந்த ஜோடி தான் சூப்பரான கெமிஸ்ட்ரி இருக்க ஜோடிங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் சொல்லி முதலிடத்தை கொடுத்திருக்காங்க.
இந்த பட்டியல்ல முதலிடத்தை பிடிக்கிறாங்க சூர்யா ஜோதிகா. சமீப காலத்துல அதிக படங்கள்ல ஒன்றா இணைந்து நடிச்ச ஜோடி அப்படின்ற ஒரு பெயரே போதும் இவங்களுக்கு இந்த பட்டியல்ல முதலிடம் கிடைக்க. பூவெல்லாம் கேட்டுப்பார் திரைப்படத்துக்காக முதன்முறையா சூர்யாவும் ஜோதிகாவும் ஜோடி போட்டாங்க. பின்னர் உயிரிலே கலந்தது, காக்க காக்க ஆகிய திரைப்படங்கள்ல இணைந்து நடிச்சாங்க. காக்க காக்க திரைப்படத்துல இவங்க ரெண்டு பேருக்கும் இடையிலான கெமிஸ்ட்ரி தமிழ் சினிமா முழுக்க ரசிகர்கள் மத்தியில அபிமானத்தை பெற்றதோட இரண்டு பேருக்கும் இடையில காதலையும் மலர செஞ்சது. இதையடுத்து பேரழகன், மாயாவி ஆகிய திரைப்படங்களையும் இணைஞ்சு நடிச்ச இவங்க ஜில்லுன்னு ஒரு காதல் திரைப்படத்துக்காக கணவன் மனைவியாவே நடிச்சாங்க. இது நிஜ வாழ்க்கையிலையும் உண்மையானதால இந்த ஜோடிக்கு இந்த பட்டியல்ல முதலிடம்.